பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம், அதை சுற்றி இருந்த கான்ட்ரவர்சிஸ், இப்போ புதுசாக கிளம்பி இருக்கக்கூடிய இன்னொரு கான்ட்ரவர்சி, இதான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா நாட்டில் நடந்த ஒரு கருத்தரங்கு. ஜூன் 10ஆம் தேதி இந்த கருத்தரங்கு நடந்துச்சு. அதில் பல நாட்டு விமானப்படை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக யுத்த காலத்தில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு கருத்து பரிமாற்றத்தை பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன்ஸ் ஒரு நாடும் வந்து கொடுக்கும். அப்போது இந்தியா சார்பில் நம்மளுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சி, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அட்டாச்சி கேப்டன் சிவகுமார் அவர்கள், இந்திய கடற்படையோடைய ஒரு முக்கியமான அதிகாரி, அவர் ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்தாரு. டிஃபென்ஸ் அட்டாச்சி அப்படின்றது நம்ம நாட்டு இராணுவ அதிகாரி இன்னொரு நாட்டில் டிஃபென்ஸ் அட்டாச்சின்ற அந்த ஒரு டெசிக்னேஷனோட இந்தியா சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இராணுவ ரீதியான நடவடிக்கைகள், அதாவது நம்மள ஒரு ஆயுதம் வாங்குகிறோம், இல்லை ஆயுதம் விற்கிறோம், இல்லை ஒரு கருத்தரங்கு நடக்குது, ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், இந்த மாதிரியான இதில் அந்த நாட்டோட கோஆர்டினேட் பண்ண வேண்டியது, அவங்க இராணுவத்தோட கலந்தாலோசிக்க வேண்டியது போன்ற பல விஷயங்களை டிஃபென்ஸ் அட்டாச்சி தான் செய்வார். ஸோ அவர் இந்த கருத்தரங்கில் பேசும் பொழுது ஒரு இடத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அந்த வார்த்தை என்னன்றது நம்ம பார்ப்போம். We lost some aircraft due to political constraints. We were told not to hit enemy air defenses. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் சிந்தூர் அப்படின்றதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன? பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளை இயக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவங்கள அடைக்கலம் கொடுக்கக்கூடியவங்களை எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டில் போய் ஒரு தாக்குதலை நடத்தி அந்த பயங்கரவாத முகாம்களை வேறு இருக்கிறது தான் ஆப்ரேஷன் சிந்தூருடைய மிலிட்ரி அப்ஜெக்டிவ். அதை நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை, பாகிஸ்தான் பதிலுக்கு இந்தியாவை தாக்கணும் போது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் ஒரு வழியாக பாகிஸ்தான் மே 10ஆம் தேதி சரணடைஞ்சதை நம்ம பார்த்தோம். ஒரு மினி யுத்தத்தை பார்த்தோம். பட் மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ன்றது இதுதான். இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போது விமானங்கள் இந்தியா இழந்தது ஸ்டார்டிங்கில் மே 6ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது மே 7ஆம் தேதி விடிய காலை இந்த 1:44 இந்த தாக்குதலை நடத்தும் போது எஸ், சில ஏர் அசெட்ஸை நம்ம லூஸ் பண்ணோம். அதற்கு காரணம் வந்து இந்தியாவுடைய விமானப்படையோடைய இன்எஃபிஷியன்சியோ இது கிடையாது, பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸு. நாட்டை ஆளக்கூடியவங்க இது போக வேண்டாம், ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ன்றதை என்னென்ன லெவலில் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம், அவங்களுடைய மிலிட்ரி டார்கெட்ஸை நீங்கள் கை வைக்க வேண்டாம், அவங்களுடைய சிவிலியன் டார்கெட்ஸை நீங்கள் கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாங்கள் டிப்பிக்கலாக ஒரு யுத்த காலத்தில் பண்ணக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கலை, அதனால தான் அப்படின்றத அந்த பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். இது உடனடியாக எதிர்கட்சி, குறிப்பாக காங்கிரஸால் பிக்கப் பண்ணப்பட்டது. நிச்சயமாக எதிர்கட்சிகள் இந்த மாதிரியான அரசியல் செய்யணும், அதுதான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜனநாயகமாக இருக்க முடியும். காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் விமானப்படையோடைய விமானம் இழந்ததுக்கு காரணம் அரசியல் தலைமை தான் அப்படின்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு போர் கிடையாது. ஸ்டார்டிங்கில் மே 7ஆம் தேதி அதோடைய அப்ஜெக்டிவ் ஏப்ரல் 22 பெல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மற்றும் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் கொடுத்த கம்யூனிகேஷனில் ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி வேட்டையாடுவோம் அப்படின்றது தான். ஸோ அதுதான் மிஷன் அப்ஜெக்டிவ். அப்போது பயங்கரவாதிகள் ஒரு பக்கம், அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களை இயக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம் இன்னொரு பக்கம், பாகிஸ்தானுடைய மக்கள் ஒரு சைடு. இப்போ இந்த மூணுமே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ இந்த இடத்துல முப்படைகள் கிட்ட கூப்பிட்டு ஆலோசனை பண்ணும்போது, இதை பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், ஆப் சிந்தூர்ன்ற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், நான் ஒரு இராணுவ தளபதி, நீங்கள் விமானப்படை தளபதி, நான் இராணுவ தளபதியாக இருக்கேன், என்னை நீங்கள் கூப்பிடுறீங்க, என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. நான் என்னுடைய ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் 1ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் சொல்லுவேன். 10ன்றது ஒரே நேரத்தில் பாகிஸ்தானோட விமானப்படையே இல்லாத அளவுக்கு தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி ஆக்ஷன். 1 அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள்ல அடிக்க வேண்டியது. இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்தோம்னா ஆனால் ஸ்கேல் ஆஃப் 0 to 10 நம்ம ஒரு 4 அப்படின்றத பார்க்கலாம். தாக்கணும், அவங்களுடைய டீப் ஏரியாக்குள்ள டீப் ஸ்ட்ரைக்கை பண்ணணும்,
ஆனால் நம்மளுடைய இது ஒரு யுத்தமாக மாறாமல் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா ஒரு அக்ரெசிவ் நாடா ரஷ்யா மாதிரியான ஒரு பார்வையில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் போய் தாக்குங்க, ஆனால் அவங்களுடைய மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸை தாக்க வேண்டாம், பொதுமக்களை தாக்க வேண்டாம். அது இந்தியாவுக்கு வேற மாதிரியான ஒரு பிம்பத்தை உலக நாடுகள் மத்தியில் கொடுக்கும். இந்த நேரத்தில் இது ஒரு யுத்தம் அப்படின்றது தேவை கிடையாதுன்றது தான் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். ஸோ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவோடைய முடிவுகள் எங்கே எடுக்கப்படுது, இந்த டிசிஷன்ஸ் எங்கே எடுக்கப்படுதுன்னா சிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி. இதுதான் நம்ம நாட்டோடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு. இதை தலைமை தாங்கிறது நாட்டுடைய பிரதமர், இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அது தலைமை தாங்குறாரு. இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSAன்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி போன்ற மிக்க டாப்ல இருக்கக்கூடியவங்க அதில் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில் ராணுவ தளபதிகளே உறுப்பினர்கள் கிடையாது, அடுத்த கட்டத்தில் தான் அவங்க வராங்க. ஸோ இப்போ இந்த முடிவு ஒரு நாட்டோட தலைவர்கள் எடுக்கும் பொழுது இதோடைய எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன மாதிரியான பொருளாதார சவால்கள் இந்தியாவுக்கு வரும், அதை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுவாங்க. வெளியுறவுத்துறை இந்த வேற நாடுகளோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இதை சுற்றி நடக்கக்கூடிய உலக அரசியல் என்ன, இதுக்கு பின்புலமாக சைனாவுடைய ரோல் இருக்கு, சைனா எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அமெரிக்காவுடைய தலையீடுகள் என்ன இருக்கும், உலக நாடுகள் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் அப்போஸ் பண்ணுவாங்கன்ற கம்ப்ளீட் வெளியுறவுத்துறை பெர்ஸ்பெக்டிவை வெளியுறவுத்துறை வந்து கொடுப்பாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா இந்த இடத்துல மிலிட்ரி ஆப்ஷன்ஸ் என்ன, எந்த அளவுக்கு நமக்கு சேதம் ஏற்படக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன. எல்லா யுத்தத்துலையுமே யுத்தத்துக்கு உள்ள போறது ரொம்ப ஈஸி, யுத்தத்தை விட்டு வெளியில வர்றது தான் கஷ்டம். அது எல்லாமே பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லுவார். இது எல்லாம் கலந்து ஆலோசித்த பிறகு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இன்டெலிஜென்ஸ் இதோட தாக்கம் என்னவா இருக்கும், எந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல நம்ம வல்லரபிளா இருக்கும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. கடைசியா இந்த 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மிலிட்ரி அப்ஜெக்டிவ் இது பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்னு சொல்றோம். இப்போ விமானப்படைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவின் பேர்ல ஃப்ரீ, நீங்க இந்த டார்கெட்டை எப்படி வேணா அடிங்க, ஆனால் அவங்க மிலிட்ரி டார்கெட்டை கை வைக்க வேண்டாம். அது ஒரு யுத்தமாக பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் யுத்தம் பொருளாதார ரீதியாக இந்தியாவை பின்னுக்கு இழுத்துரும். குறிப்பாக இது ஒரு லாங் வாரில் ஒரு 20-30 நாள் நம்ம சண்டைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம், இராணுவம் இது எல்லாமே ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு டென்ட்டை வந்து எடுக்கும். அப்போது சைனாவுடைய 2 front வாரையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம 3 முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். இப்போ ஒன்று நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி, இன்று 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்துருக்கு. 2வது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியின் வேகம் கோவிடுக்கு அப்புறம் அதிகமாக வேகமாக வளரக்கூடிய நாடாக இப்போ இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. 3வது நம்ம இராணுவத்தோடைய நவீனமயமாக்கல் கொள்கை, அது ஜஸ்ட் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 30% முடிஞ்சிருக்கு. இன்னும் 10-15 வருட காலம் அது கிட்ட எடுக்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் போகும்பொழுது ஒரு யுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது ஜென்ரிக் தம் ரூல். இப்போ ரஷ்யாவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருட கேப்புக்கு பிறகு தான் போனாங்க. அவங்க இராணுவத்தை முற்றிலும் மாற்றி அமைத்து மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து அந்த பொருளாதார தடைகளை தாங்கக்கூடிய அளவுக்கான பொருளாதார வலிமையை பெற்று அதன் பிறகு தான் அவங்க உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ். இப்போ விமானப்படை அதிகாரி சொன்னதுக்கு வெளியுறவுத்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அது அவுட் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் நீங்கள் ப்ளோ பண்ணுறீங்க. அந்த நான் இப்போ சொன்ன அந்த 2 வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஓவராலா ஒரு இந்தியாவுடைய நான் எஸ்கலேட்டரி ரெஸ்பான்ஸ், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, நான் எஸ்கலேட்டரி ரெஸ்பான்ஸ். நான் உன்னை திரும்ப அடிப்பேன், உன்னோட தீவிரவாத முகாம்களை தாக்குவேன், ஆனால் நீ நினைக்கிற போருக்குள்ள நான் வரமாட்டேன், உன்னோட வியூகத்துக்குள்ள நான் வரமாட்டேன். அதையும் மீறி நீ வந்த அப்படின்னா உன்னை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அதை நம்ம மே 10ஆம் தேதிக்குள்ள கிளியர் கட்டாக செஞ்சும் காமிச்சோம். ஸோ இதுதான் இது, போருக்கு பயந்துக்கிட்டு போகாதுன்னு கிடையாது. கண்ட்ரோல்டு அக்ரெஷன், கோபத்திலையுமே ஒரு கண்ட்ரோல் செய்யப்பட்ட கோபத்தை வந்து இந்தியா காமிச்சுது. இப்போ இவருடைய இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய போர் விமானங்கள் வானத்தில் இருக்குது. இந்த போர் விமானங்கள் வானத்தில் இருந்தவொடனே எதிரி நாட்டு ரேடார் உங்களை வந்து பார்த்துருவாங்க. எதிரி நாட்டுடைய ரேடார் பார்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அது உங்களை தாக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. 2 விதமாக இருக்குது. ஒன்று கிரவுண்ட் டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இன்னொன்று பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய BVRMs. அது பாகிஸ்தான் சைனாட்டிருந்து வாங்கிய PL-15 போன்ற ஹை எண்ட் மிசைல்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போது இந்த மாதிரியான தாக்குதலுக்கு நீங்கள் போர் சூழலை நம்ம போயிருக்கோம். பாகிஸ்தான் மேலே இந்தியா போர் தொடுத்து போயிருந்தது அப்படின்ற போது அதுதான் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவாக இருந்திருந்ததுன்னா நம்ம விமானங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடியே
அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா தாக்கியிருக்கும். இதை வந்து சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இந்த போர் ஒருவேளை நம்ம விமானங்கள் கணிசமான அளவுக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா 1971 தான் நடந்தது. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டெட் மிஷனுக்கு போவோம், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். இது ரெண்டு தான் தம் ரூல், ஏர் விமானப்படையோட இதில் தம் ரூல். என்னோட விமானத்தை தாக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அவங்களுடைய வான் பாதுகாப்பை சப்ரஸ் பண்ணி கணிசமான அளவுக்கு அதை டேமேஜ் பண்ண பிறகு என்னோட விமானம் ஃப்ரீயாக பறக்க முடியும், அதுதான். பட் நம்மளோட விமானப்படையுமே நம்ம யூஸ் பண்ண ஸ்கேல்ப், மீட்டியார், ஹேமர் ரக மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் தாக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இங்கேருந்தே தாக்க முடியும். அதனால தான் நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட ஸ்ட்ரைக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் அப்படின்றது போரா கிடையாது, போருக்குள்ள வேண்டாம், இது நான் எஸ்கலேட்டரியா பண்ணும்பொழுது நம்ம முதல்ல போய் அவங்களோட மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே கை வைக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன்ல நம்ம விமானங்கள் போகும் பொழுது அதில் ஒரு விமானமோ 2 விமானமோ சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூரோட டீப்ரீஃபிங் வரும்போது, டீக்ளாசிஃபிகேஷன் ஆகும்போது நிச்சயமாக அது நமக்கு வந்து தெரியும். ஸோ ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அப்படின்றது இந்தியா 2 விமானங்களை இழந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ 2196 போர் விமானங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம 2 விமானங்கள் இந்த மாதிரியான பிச்ட் பேட்டில் இழக்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கிறதா. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். உங்களுடைய டேங்கிகள், உங்களுடைய விமானங்கள், உங்களுடைய ரேடார்கள், உங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், உங்களுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ், இது எதுவுமே இன்னைக்கு இருக்க யுத்த காலத்தில் சேஃபாலாம் இருக்கவே முடியாது. அதற்கான இழப்பீடுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் நாம் இந்த இடத்துல நம்ம மிலிட்ரி அப்ஜெக்டிவை மீட் பண்ணமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம அந்த மிலிட்ரியோடைய அப்ஜெக்டிவை நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய இராணுவம், குறிப்பாக அவங்களுடைய விமானப்படையோடைய டெப்த்து, அளவு உயரம் என்ன அப்படின்றத இந்தியா ஷூராக காமிச்சிருக்கு. இனி அடுத்த 10 வருட காலத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருட காலத்துக்கு பாகிஸ்தான் இந்தியா மேலே யுத்தம் செய்யணும்னு அந்த நினைப்பு கூட வராத அளவுக்கு நாம் ஒரு தடுப்பை போட்டிருக்கோம். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன செலவு அப்படின்றது ஒரு 2000 கோடி அளவுக்கான ரஃப் எஸ்டிமேட், நான் சொல்கிறேன், 1000 to 2000 கோடி அளவுக்கான எஸ்டிமேட் இருக்கும். பாகிஸ்தானுக்கு நாம் ஏற்படுத்திய சேதம் அப்படின்றது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான சேதத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ எக்கனாமிக்காகவும் பார்த்தோன்னா நம்ம மிலிட்ரி அப்ஜெக்டிவ் ரொம்ப தெளிவாக நம்ம வின் பண்ணியிருக்கோம் இந்த வாரம். இப்போது கடந்த கால வரலாற்றை பார்ப்போம். முதல்ல 1962 இந்தியா சீனாவுடைய யுத்தம். அப்போது இராணுவம் சீனாவை எதிரியாக பார்த்தாங்க, இந்திய இராணுவ தளபதிகள் சீனாவை எதிரியாக பார்த்தாங்க. சீனாவுடைய அச்சுறுத்தல் இருக்குது, அதுக்கு உண்டான தயார் நிலைக்கு இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் தலைமை அன்னைக்கு இருந்த நேரு அவர்கள் அதை வந்து ஒரு அந்த த்ரெட்டை அவர் ஃபீல் பண்ணலை. இல்லை, சைனா நட்பு நாடுதான்ட்டு மாசேதுங் இந்தியா வந்தது, இந்தி சீனி பாய் பாய் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சீனா முதுகில் குத்துவாங்கன்னு அவருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்போ அவர் வந்து இராணுவத்தை நவீனமயமாக்கணும், சீனாவோட ஒரு யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு பேசிக் கேஜெட்ஸ், நம்மளுடைய துப்பாக்கிகள் கூட அந்த காலகட்டங்களில் ரொம்ப இல்லாத ஒரு டைமாக தான் இருந்துச்சு. 2வது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல நம்ம அதை கணிக்க தவறணும். 3வது இந்த போர் ஆரம்பித்த பிறகும் நம்மளுடைய விமானப்படை பிரதமர் நேரு அவர்கள்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க, இந்தியாவுடைய விமானப்படையை நம்ம கொண்டு போகணும், ஏன்னா வீரர்களோட உயிரிழப்பு அதிகமாக இருக்குது, நம்ம லேண்டும் நிறையா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்தியாவுடைய இதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற போது விமானப்படையை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்கான பிளானுமே நம்மக்கிட்ட அவங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க அன்றைய பிரதமர்கிட்ட. அதே பாதுகாப்பு கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சைனாவை விமானப்படை யூஸ் பண்ணி தாக்குனா சைனா இந்திய நகரமான கொல்கத்தாவை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. அந்த காலகட்டங்களில் ஏர் டிஃபென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் சீனாவுடைய விமானங்களே பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்மளால் கொத்தாக தூக்கியிருக்க முடியும் சீனாவுடைய வீரர்களை, பட் நம்ம அதை பண்ணலை. அரசியல் தலைமை வேறு முடிவு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் இந்திய வீரர்கள் அவங்க வந்து சிறைப்பிடிச்சாங்க. ஒரு 2000 பேருக்கு மேலே 1696 பேர் காணாமல் போனாங்க. 1383 வீரர்கள் நம்ம இழந்தோம். ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பையும் சேர்த்து இழந்தோம். ஸோ இது இராணுவ ரீதியாக இராணுவம் என்ன நினைக்குது, அரசியல் தலைமை என்ன நினைக்குது, இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் இந்தியாவில் நம்ம இராணுவ ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடு கிடையாது, நம்ம ஜனநாயக நாடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1965 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது நடந்த யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். இந்தியா கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் மேலே நடத்தினாங்க அந்த டைமில், ஆப்ரேஷன் ஜிப்ரால்டரில். அந்த சமயத்தில் இந்தியாவுடைய தரைப்படை, நம்மளுடைய இராணுவம்
கணிசமான அளவுக்கு பாகிஸ்தானோட ஏரியாவை பிடிச்சிருந்தாங்க. 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 1900 சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர், 540 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் நாம பாகிஸ்தான்கிட்ட இழந்தோம். அந்த யுத்தமோடைய சீஸ்ஃபயர் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நான் சொல்றேன். அப்ப நமக்கு ஒரு தெளிவான அட்வான்டேஜ் இருந்தது. பட் சாஸ்திரி அவர்கள் ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அழுத்தம், இன்னொரு பக்கம் சோவியத்தோடைய அழுத்தம், இது 2 அழுத்தமுமே அதிகமாக இருந்ததுனால நாம பிடிச்ச ஏரியாவை நாம ஹோல்ட் பண்ணல. அந்த தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தப்போ நம்ம விட்டு கொடுத்துட்டோம். எந்த நாடுமே போரிட்டு பிடிக்கக்கூடிய இடத்த திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. உதாரணம் சீனா. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் வந்து நம்ம பண்றோம். ராணுவம் ரொம்ப வலிமையா உள்ள போயிட்டாங்க. சியால்கோட் லாகூரை தாக்கக்கூடாது அப்படின்ற அந்த உத்தரவும் விமானப்படைக்கு அந்த காலகட்டங்களில் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இது ஒரு பெரிய போரா போய் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது பாதிக்கப்படக்கூடாது. ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு ரொம்ப பஞ்சத்தில் இருந்த டைம் 1965 பீரியட். ஸோ அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அந்த முடிவு எடுக்கிறார். அந்த போர் நிறுத்தத்தை வேண்டாம், பாகிஸ்தானுடைய பிரச்சனை இதோட முடிப்போம், பிஓகே மீட்டெடுப்போம்னு சொல்லி இராணுவ தலைமை சொல்லும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தம், குறிப்பாக 2 பெரிய ஜம்பவான்கள், ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சோவியத்து, அவசரமாக போய் நம்ம தாஷ்கண்ட்ல சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை போட்டோம். அந்த போரில் நம்ம இழந்த வீரர்களுக்கு உண்டான அந்த ரிட்டர்னை நம்ம எடுக்கல. இன்னொரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். ஆபரேஷன் பவன் 1987 90 இந்திய ராணுவத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ்னே தெரியாம அவசரமா போய் இலங்கையில இறங்கி இந்திய ராணுவத்துக்கு தேவையான அடிப்படை ஆயுதங்கள் கூட இல்லாம இலங்கையோடைய ஒரு பொலிட்டிக்கல் மேப்பை வச்சு நாம போய் ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிச்சு அதுல எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டுச்சு, எந்த அளவுக்கு ஒருத்தர் முதுகுல குத்துனாங்க, எவ்வளவு வீரர்களை நம்ம இழந்தோம் அப்படின்றத பார்த்தோம். 1171 இந்திய வீரர்கள் அதிகாரிகள் அதில் கொல்லப்பட்டாங்க. 3000க்கும் அதிகமான பேர் காயமடைஞ்சாங்க. அதுக்குள்ள அரசியல் தலைமை மாறி வேற ஒரு அரசு வந்து ரொம்ப ஒரு அன்செரிமோனியலான எக்ஸிட்டை நம்ம அங்கே பார்த்தோம். அதில் பொலிட்டிக்கலாகவும் பெரிய ஒரு பின்னடைவு இந்தியாவுக்கு ஏற்பட்டுச்சு. யாருக்காக அங்கே உள்ள போனோமோ அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒரு வெறுப்பு உண்டான மனப்பான்மைக்கு உள்ளே வந்தாங்க. ஏன்னா மிலிட்ரி ஆக்ஷன்ன்றது ப்ரூட்டலாக தான் இருக்கும். அதே சமயம் இலங்கை அரசும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பகைமை பாராட்டினாங்க அந்த காலகட்டங்களில். பிறகு இதோடைய வெற்றியை கூட இந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டாட முடியாத அளவுக்கு ஆப்ரேஷன் பவனோடைய நம்ம வீரர்களுக்கு கூட பெரிய அளவு அஞ்சலி செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்லாஷையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அன்றைய அரசியல் தலைமையாக ஆட்சியில் இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அவங்களுடைய முடிவுகள், அவங்களுடைய இது அந்த காலகட்டங்களில் அந்த நிகழ்வுகளை கொண்டு போய் விட்டுச்சு. அதன் பிறகு 86-87 ஆபரேஷன் பிராஸ்டாக், நிறைய பேருக்கு தெரியாது இதை பற்றி, ஒரு போர் ஒத்திகையை பண்ணாரு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள். ஒரு பெரிய அக்ரெசிவான ஒரு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட். இன்ஃபேக்ட் நம்மளுடைய பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக செலவிட்டது அந்த காலகட்டங்களில் தான். 4% GDP வரைக்கும் நம்ம பண்ணோம். மிகப்பெரிய லெவலில் ஆயுதங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் வாங்கப்பட்டுச்சு. பட் அந்த போர் ஒத்திகையை பண்ணும் பொழுது பாகிஸ்தான் அந்த பக்கம் படைகளை மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போய் பாகிஸ்தான் படைகளை மொபிலைஸ் பண்ணும்போது அமெரிக்காவோட அழுத்தத்தின் கீழே ராஜீவ்காந்தி அவர்கள் வராரு. அந்த ஆபரேஷன் பிராஸ்டாக் ஒரு யுத்தத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு இராணுவத்தை அப்ரப்டா தடுக்கும் பொழுது பாதி வழியில இந்திய ராணுவம் திரும்ப வருது. அதுல உயிரிழப்பெல்லாம் பெரிய லெவல்ல இருந்தாலும் இந்தியா ராணுவத்தோடைய லாஜிஸ்டிக்ஸ் நமக்கு இருந்த சேலஞ்சஸ், நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம தயாராக முடியும் போருக்கு அப்படின்ற அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம எதிரி நாட்டான பாகிஸ்தானுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதே மாதிரி கார்கில் யுத்தம் 1999 நம்மளுடைய உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. 571 வீரர்கள் நம்ம உயிரில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் விமானப்படை சொல்கிறாங்க வாஜ்பாய் அவர்கள்கிட்ட எல்லை தாண்டி போய் தாக்கக்கூடிய அனுமதி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்றைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனாக இருக்கட்டும், மிச்ச நாடுகளாக இருக்கட்டும், இந்தியா மேலே கடுமையான ஒரு அழுத்தத்தை பண்ணாங்க. அப்போ தான் நம்ம பொருளாதார தடைகள்லாம் சந்திச்சிருந்த டைம் அது. ஸோ ஒரு வீக்கான கவர்மெண்ட், அடிக்கடி கீழே விழக்கூடிய ஒரு கவர்மெண்ட், இன்ஃபேக்ட் அந்த ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் இருந்த பீரியடில் அப்போ வாஜ்பாய் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எல்லையை கடக்க வேண்டாம், இந்தியா ஒரு முழு யுத்தத்துக்குள்ளே போக விரும்பலை, இது நமக்கு ஒரு நாட்டை ஒரு பெரிய லெவலில் பின்னுக்கு தள்ளிடும், அப்போ வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார். வீரர்கள் நம்ம இழந்தோம், விமானப்படையால் உள்ளே போய் ஆப்ரேட் பண்ண முடியல, கிரவுண்ட் ஃபோர்ஸஸோடைய உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தது. பிறகு நம்ம கார்கில்ல வெற்றி பெற்றோம். ஸோ இந்த தொகுப்புக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இராணுவம் இந்த முறையும் பாகிஸ்தானோடைய விமானப்படையே இல்லாத அளவுக்கான ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் ப்ரொபோசலையும் கையில் கொடுப்பாங்க. அதை செய்தால் நம்ம நாட்டுக்கு நன்மை என்ன, நம்ம நாட்டுக்கு தீமை என்ன,
பொருளாதாரம் தாங்குமா, நம்ம நாடு இந்த நேரத்தில் இந்த யுத்தத்தை நோக்கி போகணுமா, பொலிட்டிக்கல் கெயின் அதில் என்ன இருக்கு, அதில் இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் கெயின் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அரசியல் தலைமை அந்த முடிவெடுப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்ல நம்ம டீட்டெயில்டாக அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.